Dear students, good afternoon to all. In the exercise lama, nama displaying string for request using JSP. ஒரு string நம்ம display பண்ண போறோம். அதாவது நம்ம ஒரு 5 items நம்ம collect பண்ணி வச்சிருப்போம். So அதுக்கான 5 items எதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னா ஒரு arrayல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதனுடைய definition இன்னொரு arrayல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? So நம்ம எந்த ஐட்டமை செலக்ட் பண்ண போறோமோ அதனுடைய டெஃபினிஷனை ஷோ பண்ற மாதிரி நம்ம வச்சிருப்போம். இது நான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் காமிக்கிறேன்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நோட்பேட் எடிட்டர் எடுத்துக்கோங்க. எடிட்டர் எடுத்துக்கிட்டு அதில் இந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். பாருங்கள், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். HTML டேகு, ஹெட் டேகு, டைட்டில் டேக்கில் வந்து டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். வேர்ட்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ் அப்படின்றத டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். ஹெட் டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. பாடி டேகு, அதாவது இதில் என்னன்னு சொல்லியிருக்கோம்னா ஹெட்டிங் டேக், H1ன்ற ஹெட்டிங் டேக்கில் வேர்ட்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ் அப்படின்றத நம்ம H1ன்ற ஹெட்டிங் டேக்கில் கொடுத்துருக்கோமா. இப்போ ஒரு நம்ம ஃபார்ம் போட போகிறோம். ஃபார்முடைய நேம் வந்து F1, மெத்தட் வந்து போஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இதில் நேமு, மெத்தடு, ஆக்ஷனு இது எல்லாமே என்னென்னா ஆட்ரிபியூட்டு. ஆல்ரெடி நம்ம ஃபார்ம் டேக் படிச்சிருக்கோம், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? ஃபார்முடைய பேர் என்ன, F1ன்னு வச்சுருக்கோம். மெத்தட் வந்து போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும்னா அது definitions.jsp-ன்னு ஒரு இன்னொரு நோட் பேடில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ஸோ அதை நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ போஸ்ட் மெத்தடில் அதை கொடுத்த உடனே நமக்கு definitions.jsp தான் எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் த வேல்யூன்றதுல நம்ம ஆப்ஷன் பட்டன் தான் சூஸ் பண்ணது, செலக்ட் தான். ஓகேவா? ஸோ அதில் செலக்டில் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்னா செலக்ட் நேம் ஈக்குவல் டு வேர்டு. இப்போ என்ன சூஸ் பண்ணியிருக்கோம், நேமுன்றது ஒரு ஆட்ரிபியூட். அதில் எந்த வேர்டோ அதை சூஸ் பண்ணணும். அதனுடைய நேம் என்ன வச்சுருக்கோம், வேர்டுன்னு வச்சுருக்கோம். என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா ஆப்ஷன் டேக், இது ஆப்ஷன் வேல்யூ ஈக்குவல் டு 1, HCLன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 அதனுடைய வேல்யூன்ற ஆட்ரிபியூட்டில் வேல்யூ ஈக்குவல் டு 2, NaCl2. ஓகேவா? NaCl2 சோடியம் குளோரைடு. ஓகேவா? அந்த ஆப்ஷன் டேகை என் பண்ணியாச்சு. ஆப்ஷன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா KCl பொட்டாசியம் குளோரைடு. தென் ஆப்ஷன் நம்பர் 4 வந்து H2SO4. ஓகேவா? சல்ஃபியூரிக் ஆசிட். ஆப்ஷன் டேகை என் பண்ணியாச்சு. ஸோ 4 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். செலக்ட் டேக் என் பண்ணியாச்சு. இன்புட் டைப் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னென்னு கொடுத்துருக்கோம்னா ஒரு பட்டன் தான் போட போகிறோம். சப்மிட்னு ஒரு பட்டனு. வேல்யூ ஈக்குவல் டு கெட் டெஃபினேஷன் ஒரு பட்டன் எழுத போகிறோம். அந்த பட்டன் மேலே எழுதப்பட்ட லேபிள் என்னன்னா இந்த கெட் டெஃபினேஷன் அப்படின்றது தான் ஒரு பட்டன். ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் டேக் என் பண்ணியாச்சு, HTML டேக் என் பண்ணியாச்சு. புரியுதாப்பா? ஒரு ஃபார்மை டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்முக்கு பேர் F1ன்னு வச்சுட்டு மெத்தட் வந்து போஸ்ட்னு வச்சுட்டு definitions.jsp-யை கால் பண்ணிட்டு 4 செலக்ட் ஆப்ஷன் பட்டன் கொடுத்துருக்கோம். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் அதனுடைய டெஃபினேஷனை நம்ம வச்சுருக்கோம். தட் இஸ் ஆப்ஷனுடைய வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம்ப்பா. ஸோ ஒரு பட்டன் ஒன்று போட்டிருக்கோம், கெட் டெஃபினேஷன். அதுதான் இந்த words.html அப்படின்றதுல நம்ம இதை டைப் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு நோட் பேடை எடுத்து அதை இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணி அதை words.html அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு நோட் பேடை எடுத்துக்கிட்டு இன்னொரு எடிட்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த definitions.jsp-யை நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா HTML டேகு, ஹெட் டேகு, வேர்ட்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ். இப்போ தான் நமக்கு டெஃபினேஷனோட வரப்போகுது. டைட்டில் டேக் என் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ன்றது டேட்டா டைப்பு, டபிள்யூன்றது ஒரு வேரியபிள், ரெக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர். நீங்கள் டீலிமிட்டரில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாலே JSP கோடிங் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ ரெக்வஸ்ட்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், டாட் கெட் பேராமீட்டர்ன்றது மெத்தடு. எதை கெட் பண்ணுறோம், வேர்டை கெட் பண்ணுறோம். இந்த வேர்டுன்றது எதுன்னா நம்ம செலக்டில் நேம் வச்சோம்ல அதனுடைய நேம் தான் வேர்டு. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதை வச்சுருக்கேன் பாருங்கள், செலக்டில் நேம் ஈக்குவல் டு வேர்டு அப்படின்னு வச்சுருக்கேன். அதை தான் நான் கெட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே request.get parameter of யாரை வேர்டை கெட் பண்ணுறோம். அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூ
இன்டீஜர்ன்ற டேட்டா டைப், இண்டெக்ஸ்ன்றது வேரியபிள், இன்டீஜர் டாட் பார்ஸ் இன்ட் ஆஃப் w மைனஸ் 1. அதை ஜாவா எப்போதுமே வந்து எப்படியா கெட் பண்ணோம், ஸ்ட்ரிங்காக தான் கெட் பண்ணோம். அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி இண்டெக்ஸ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது, ஒரு வேர்ட்ஸ்ன்ற ஒரு அரே டிஃபைன் பண்ணுறோம். அது என்ன டைப்புன்னா ஸ்ட்ரிங் டைப்பு. அந்த வேர்ட்ஸ்ன்ற சைஸை ஸ்பெசிஃபை பண்ணலாமா, எம்டியாக கொடுத்தாச்சு. என்னென்ன கொடுத்துருக்கோம், HCl, NaCl2, KCl, H2SO3. ஓகேவா? ஸோ எல்லாமே எல்லா ஸ்ட்ரிங்கையுமே டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். இந்த அரேவை இதோட அரேல எலமெண்ட்ஸ் இப்போ பாஸ் பண்ணியிருக்கோம். கமா வச்சு ஃப்ளவர் ப்ராக்கெட் போட்டு தான் அரேல எலமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதுக்கான டெஃபினேஷன்ஸ் பாருங்க. ஸ்ட்ரிங்ன்றது டேட்டா டைப்பு, டெப்ஸ்ன்றது நம்ம அரேயோட நேமு, வேர்ட்ஸ்ன்றதும் அரேயோட நேமு, டெப்ஸ்ன்றதும் அரேயோட நேமு, டெஃபினேஷன்ஸ் அதை தான் டெப்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இங்கே HClக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, KClக்கு சோடியம், NaCl2க்கு வந்து சோடியம் குளோரைடு, KClக்கு வந்து பொட்டாசியம் குளோரைடு, H2SO3ன்னு நம்ம ஆப்ஷனில் சூஸ் பண்ணோம்னா நமக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு நமக்கு அதனுடைய டெஃபினேஷன் ஷோ பண்ணணும், அதை காமிக்கணும் நமக்கு. ஓகேவா? நம்ம என்ன ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ, செலக்ட் தானே நம்ம யூஸ் பண்ணோம், என்ன ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கான டெஃபினேஷன் நமக்கு காமிக்கணும். இது தாமா ப்ரோக்ராமு. ஓகேவா? ஸோ டீலிமிட்டரை என் பண்ணிட்டு H1ல் வேர்ட்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ் அப்படின்றத நம்ம ஹெட்டிங் டேக்ல கொடுத்துருக்கோம். ஃபாண்ட் சைஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஃபாண்ட்டு சைஸ் ஈக்குவல் டு 5, கலர் ஈக்குவல் டு ரெட்டுன்னு கொடுத்தாச்சுமா. கலரு சைஸு இது ரெண்டுமே ஆட்ரிபியூட்டு. சைஸ் வந்து 5ன்னு கொடுத்துருக்கோம், கலர் வந்து ரெட்டுன்னு அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த செலக்டட் வேர்ட் இஸ் அப்படின்ட்டு நம்ம எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணமோ அந்த ஆப்ஷனை கெட் பண்ணுறோம். இந்த செலக்டட் வேர்ட் இஸ்னு டீலிமிட்டர் வருது. டீலிமிட்டர்னா இந்த வந்து லெஸ் தென் அந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் தான் ஜேஎஸ்பி கோடிங்க தான் டீலிமிட்டர்னு சொல்கிறேன். வேர்ட்ஸ்ன்றது நம்மளுடைய அரேயோட நேமு. வேர்ட்ஸ் ஆஃப் இண்டெக்ஸை கெட் பண்ணிக்கிறோம். எத்தனாவது 4 நம்ம வேர்ட்ஸில் சூஸ் பண்ணியிருக்கோம், செலக்ட் பண்ணி ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம். HCl, NaCl2, KCl, H2SO3 4 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து வேர்ட்ஸ் ஆஃப் 0, வேர்ட்ஸ் ஆஃப் 1, வேர்ட்ஸ் ஆஃப் 2, வேர்ட்ஸ் ஆஃப் 3ன்னு கெட் பண்ணிக்குவோம். எப்போ நம்ம ஃபாண்ட்டை என் பண்ணியாச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இதை நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கான டெஃபினேஷனை நமக்கு காமிக்கணும். அதனுடைய ஃபாண்ட் சைஸ் என்னன்னா 5, கலர் வந்து க்ரீனு. அப்போ நமக்கு வந்து அப்படியே இது சிம்பிள் எப்படி இருக்கணும்னா வந்து சிம்பிள் ரெட் கலரில் இருக்கும், டெஃபினேஷன் வந்து க்ரீன் கலரில் வச்சுருக்கோம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ்ன்னு அப்படியே வந்து நம்ம டெஃபினேஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் இண்டெக்ஸு. டெஃப்ஸ்ன்றது அதனுடைய அரேயோட நேமு, அதனுடைய இண்டெக்ஸு. சப்போஸ் நம்ம NaCl2 அப்படின்னு செலக்ட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கான அப்ரிவேஷன் என்ன, சோடியம் குளோரைடு அப்படின்ற அந்த இண்டெக்ஸை எடுத்து நமக்கு அவுட்புட்டு காமிக்கும். ஓகேவா? ஃபாண்ட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு, பாடி டேகு HTML டேகு என் பண்ணியாச்சு. இந்த ப்ரோக்ராமம்மா இதை வந்து ஒரு எடிட்டரில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற அந்த பாத்தில் தான் சேவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த பாத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சியில் உங்களுடைய கம்ப்யூட்டரில் சியில், ஓகேவா, சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இதுக்கு வந்து நம்ம அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், அப்பாச்சி டாம்கேட் சர்வரை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனில் டாம்கேட் 9ல் வெப் ஆப்ஸில் ரூட்டுக்குள்ளார தென் EX11ன்னு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். EX11ல் words.htmlன்றதும் definition.jsp கோடியும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரூட்டில் தான்மா சேவ் பண்ணணும். பாத்து வந்து இந்த பாத்தில் தான் சேவ் பண்ணணும். சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனில் டாம்கேட்டில் வெப் ஆப்ஸில் ரூட்டில் உங்களுடைய எக்ஸசைஸ் ஃபோல்டரை கொண்டு வந்து காப்பி பண்ணி போட்டுக்கணும். அந்த எக்ஸசைஸ் அந்த ஃபோல்டரில் தான் உங்களுடைய ஃபைலு இருக்கணும். நீங்கள் 2 ஃபைல் ஜென்ரேட் பண்ணீங்க, தட் இஸ் words.htmlன்றதும் definitions.jsp ரெண்டுமே நீங்கள் நோட் பேடில் டைப் பண்ண ஃபைலு தான். அது ரெண்டுத்தையும் இந்த EX11ன்ற ஃபோல்டரில் சேவ் பண்ணணும். இது தாம்மா பார்த்து. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நெக்ஸ்ட் நம்ம டாம்கேட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும்னு சொன்னேன். இப்போ வந்து டாம்கேட் அப்பாச்சி டாம்கேட் சர்வரை
இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ இதில் அப்பாச்சி டாம்கேட் சர்வருக்கு எஸ்ன்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்துடணும். இதில் வந்து அதனுடைய டைப் என்னவா இருக்கணும்னா ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிடணும். நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்வர் வந்து ஆன் ஆகலை. நான் இப்போ அப்பாச்சி டாம்கேட் சர்வரை என்ன பண்ணி வச்சுருக்கேன், ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு HTTP இந்த ப்ரொசீஜரை தாம்மா இனிமேல் ஃபாலோ பண்ணணும் நம்ம. HTTP ஓகேவா, லோக்கல் ஹோஸ்ட் ஓகேவா, லோக்கல் ஹோஸ்ட் 8080 ஸ்லாஷ் என்னுடைய ஃபோல்டர் பேர் என்ன EX11. அதில் தான் இப்போ இந்த நான் லோக்கல் ஹோஸ்ட் 8080 போட்ட வரைக்கும் சியில் அப்பாச்சி டாம்கேட் சர்வரில் டாம்கேட் 9ல் அப்படின்றதுலாம் நான் சூஸ் பண்ணிட்டேன். அந்த வெப் ஆப்ஸில் ரூட் வரைக்கும் நான் போயிட்டேன்ப்பா. இப்போ என்னுடைய ஃபோல்டர் நேமை சொல்லி டைரெக்டாக நான் என்னன்னு சொல்லிடுவேன், words.html அப்படின்றத கொடுத்துருவேன். ஓகேங்களா, இப்போ புரியுதா உங்களுக்கு அதனுடைய பாத் எப்படி கொடுக்கணுன்ட்டு? that is http://localhost:8080ex11/words.html கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் என்டர் கொடுக்க வேண்டியதுதாம்மா. உங்களுக்கு இந்த இது வந்துடும். இது வந்து நம்ம என்ன பண்ணணும், words.html பேஜ். words.html பேஜில் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஒரு லேபிள் இருக்கும், செலக்ட் போட்டிருக்கோம், செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கோம், ஒரு பட்டன் எழுதியிருக்கோம் கெட் டெஃபினேஷன். நான் உங்களுக்கு இது நோட் பேட்லேயே காமிச்சிருக்கேன். தட் இஸ் இது தானே சொன்னேன். இந்த டைட்டில் இருக்குது, என்டர் த வேல்யூன்னு இருக்குது, 4 ஆப்ஷன் இருக்குது, 4 ஆப்ஷன் காமிக்கிறவங்களுக்கு ஒரு பட்டன் கெட் டெஃபினேஷன் ஒரு பட்டன் போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த ஒரு ஆப்ஷனையாவது செலக்ட் பண்ணணும். இதில் நீங்கள் எய்தர் KCL அப்படின்னு கொடுத்துட்டு KCLன்னு செலக்ட் பண்ணினீங்கன்னா கெட் டெஃபினேஷன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஓப்பன் ஆகும், definition.jsp ஒர்க் அவுட் ஆகணும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம definition.jsp ஓப்பன் ஆகிடும். கெட் டெஃபினேஷன்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த செலக்டட் வேர்ட் இஸ் definition.jsp ஓப்பன் ஆகிட்டா. நான் எதை கொடுத்துருக்கேன்னா போஸ்ட் மெத்தடில் நான் என்னன்னு கொடுத்தேன், ஆக்ஷனில் definition.jsp தானே கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ இங்கே போஸ்ட் மெத்தடில் definition.jsp தான் கொடுத்தேன். ஸோ definition.jsp தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ நான் இந்த செலக்டட் வேர்ட் இஸ் எதை நான் செலக்ட் பண்ணேன், KCL செலக்ட் பண்ணேன். இட் இஸ் கால்ட் அஸ் பொட்டாசியம் குளோரைடு. பொட்டாசியம் குளோரைடு தானே அதனுடைய டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், KCLக்கு பொட்டாசியம் குளோரைடு. அந்த டெஃபினேஷன் எனக்கு இட் இஸ் கால்ட் அஸ் the selected word is KCL, it is called as potassium chloride அப்படின்னு எனக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது. புரியுதாப்பா? வேற இன்னொரு டைம் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ KCLக்கு பதிலாக H2SO3 செலக்ட் பண்ணோம்னா கெட் டெஃபினேஷன்ற பட்டனை கிளிக் பண்ணோம்னா the selected word is H2SO3, it is called as sulfuric acid அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இன்னொரு டைம் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. NaCl2 செலக்ட் பண்ணோம்னா get definition கொடுத்தன்னா that is selected word is NaCl2, that is it is called as sodium chloride அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும், வந்து அப்பாச்சி டாம்கேட் சர்வரை இன்ஸ்டால் பண்ணிக்கணும் நம்மளுடைய மெஷினில். தென் நம்ம வந்து டாம்கேட் சர்வரை ஆன் பண்ணிக்கணும், தட் இஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணுற பார்த்து கிளியராக சேவ் பண்ணணுமா. தட் இஸ் சியில் உங்களுக்கு திருப்பி அந்த பார்த்து சொல்லணும்னாலும் சொல்கிறேன். சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனில் டாம்கேட் 9.0ல் வெப் ஆப்ஸில் ரூட்டில் நான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த எக்ஸசைஸோ அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளார தான் உங்களுடைய ஃபைலை நீங்கள் கொண்டு வந்து போடணும். ஓகேவா, கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. ஓகே, கிளியர்? ஓகேம்மா, நான் வந்து இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.